கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 18 verse 28. You Lord, keep my lamp burning. My God turns my darkness into light. சங்கீதம் 18 அதிகாரம் 28 வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். Have you ever walked through a season where everything felt dark? ஒருவேளை நீங்கள் ஒரு இருளான காலகட்டத்தில் வழியாக நடந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு இருளான சூழ்நிலையில, எல்லா பக்கமும் உங்களை கைவிட்டப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வேதனையோட நடந்து கொண்டிருக்கிறீங்களா? எந்த பக்கம் போகின்ற தெரியாம, ஒரு பதிலும் கிடைக்காம நீங்க வேதனையில அமைதியாக நீங்க ஜெபித்து கொண்டு ஒவ்வொரு இரவையும் நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்ம தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளுடைய இருளான சூழ்நிலையில கர்த்தருடைய ஒளி, மெய்யான ஒளி அதில் மேல் பிரகாசிக்கும் பொழுது நம்மளுடைய இருள் எல்லாம் நீங்கி அது வெளிச்சமாக மாறும். பிரியமானவர்களே, நம் வேதத்துல கூட பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் ராஜா மிகவும் நோய்வாழ்பட்டு அவர் பலவீனமா இருக்கும்போது அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது, நீ உன் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து என்று. ஒரு இருளான சூழ்நிலையில அவர் கடந்து செல்கிறார். ஆனால் எசேக்கியேல் ராஜா என்ன செய்தாராம்? அவர் செவர்புறமாய் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல அழுது மன்றாடி ஜெபித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு விளைவா என்ன நடந்தது? அவருக்கு கர்த்தர் 15 ஆண்டை கூட்டி கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலே எசேக்கியாவின் நோய் ஒரு இருள் சூழ்ந்த காலமாக இருந்தது. ஆனால் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டபடியால் கர்த்தர் அவரது விளக்கை ஏற்றி இருளை முற்றிலுமாக மாற்றினார் என்று பார்க்கிறோம், ஒளியாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலையில, நீங்க எந்த காரியத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலையில, ஒரு இருளான சூழ்நிலையில, அல்லது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்க கையில வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் சம்பவிச்சுதே என்று சொல்லி நீங்க வேதனையோட, எல்லா பக்கமும் எனக்கு வாழ்க்கை இருண்டு போனது போல இருக்குன்னு சொல்லி நீங்க பயத்தோட கலக்கத்தோட இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்க விளக்கை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? No matter how dark your situation may seem today, remember God is the one who lights your lamp. When the Lord steps in, confusion turns into clarity, fear gives way to faith, and hopelessness is replaced into hope. Just as the Lord restored Ezekiel, he will turn your darkness into light and sorrow into hope. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் சொன்னபடி கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, இருளை வெளிச்சமாக்குவீர் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, அப்பா, இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, அப்பா, அவங்க இருளான சூழ்நிலைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே தகப்பனே. அப்பா, நீர் இந்த பிள்ளைகளுக்காய் ஒரு விசையா நீர் மனம் இறங்குகிறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் பலத்த காரியங்களை செய்ய போறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எல்லா விதமான இருள் ஆதிக்கத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை தந்து கர்த்தருடைய மெய்யான ஒளி அப்பா உடைய வெளிச்சம் இந்த பிள்ளை மேல் உதிக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. பெரிய காரியங்களில் நீர் செய்ய போகிறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.